ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஏதாவது சம்திங் நடந்துட்டே தான் இருக்கும். என்ன பாட்டு நீங்க? சரி சீட்டை போடு, ஆ, நீயும் போடு. இங்க பாருமா, காதலையும் சிரிப்பையும் மறைக்க முடியாது. நீ இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் கண்டிப்பா ஐ லவ் யூ அப்படின்னு தைரியமா சொல்லணும். என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை, நான் சும்மா ஃபோனில் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன், அவ்வளோதான். நத்திங் பிடிச்சா. ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்க? நான் நர்வஸா? இல்ல, அது வந்து ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா வெரி எக்ஸ்பென்சிவ்ல. அட வாட் a coincidence, ஃபோன் வேற வந்துருச்சு. நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, என்னாச்சுமா உனக்கு? ஆ, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஆ, பரவாயில்ல. ஏதோ இருக்குன்னு சொன்னல, அத கண்டிப்பா நீ மறைச்சு வச்சிருக்க. மனசுக்குள்ள ஏதாவது இருந்து மறைக்க முயற்சி பண்ணோன்னு வையே, அது அப்படியே உள்ள இருந்து இருமலாதான் வெளியே வரும். இந்த வீட்ல உன்னை தவிர வேற யாரும் இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன அபிக்கு எதிரியா? நான் தான் குடுக்கலன்னு சொல்றேன்ல, நான் குடுக்கலதான். நீ குடுக்கலன்னா அப்புறம் யார் கொடுத்தா? நான் தாம்மா கொடுத்தேன் அவனுக்கு. என்னால அபியோட நிலைமைய பார்க்க முடியலமா. இவனுக்கு கொஞ்ச நேரம் சரக்கு கிடைக்கலன்னு வையி, அப்புறம் என்ன ஆகுமோ தெரியாதுமா. அதனாலதான் நான் அவனுக்கு கொஞ்சமா பணம் கொடுத்தேன். அப்புறம் போய் கொஞ்சமா சரக்கு வாங்கிக்கோன்னு சொன்னேன். கொஞ்சமா? பாட்டி, உங்களுக்கு தெரியும்ல அவர் எப்படி குடிப்பாருன்னு. இல்லம்மா பிரக்யா, அது இவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான், கொஞ்சமா தான் குடிப்பேன்னு. நீங்க எப்படி பாட்டி அப்படி பண்ணுவீங்க? சும்மாவே இவரோட நிலைமை உங்களால பார்க்க முடியல. குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஆகுவாருன்னு தெரியுமா? இவருக்கு ஆல்கஹால் பாய்சன் பாட்டி. நான் அதை மருந்துன்னு நினைச்சுதாம்மா கொடுத்தேன். அப்பதானே இவன் தூங்குவான். இப்படி பண்ணா அவருக்கு தூக்கம் வராது. இவருக்கு நாம தான் தேவை. ஆனா நீங்க ஆல்கஹால் கிட்ட ஒப்படைக்கிறீங்க. பாட்டிக்கு எதுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை விட பாட்டிக்கு என் மேல அதிக அக்கறை இருக்கு. இனி எனக்கு யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் தேவையே இல்ல. சரி, இனிமே நீங்க குடிக்க வேணாம் நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். ஆனா இதுக்கு மேல ஆர்டர் போடுறேன். இது என்னோட வீடு. இந்த வீட்ல நான் போடுறதுதான் ரூல்ஸ். அதனால யாரும் இந்த வீட்ல குடிக்க கூடாது. பிரக்யா, வீட்டை ஹோட்டல்ல மாத்தாதா என்ன? அப்புறம் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? பிடிச்சதை சாப்பிடணும்னு சொன்னா கிச்சன்ல போய் சமைச்சு சாப்பிடுன்னு சொல்ற. இங்க இருக்கணும்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. போனா போகட்டும்னு வந்தா எங்களை இப்படிதான் நீ ட்ரீட் பண்ணுவியா? எப்ப பார்த்தாலும் பாஸ் மாதிரி வந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். நீ எங்க மேல அதிகாரத்தை செலுத்த முடியாது. நீ எங்களுக்கு ஆர்டர் போட முடியாது. யாரு எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கிட்டோம். இது என்னோட வீடு. ஏன் ரூல்ஸ் பிரகாரம் தான் இங்க எல்லாம் நடக்கும். யாரும் இவருக்கு கொடுக்கவும் கூடாது, இங்க யாரும் குடிக்கவும் கூடாது. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஓ, நான் எங்க குடிக்க நினைக்கிறேனோ அங்க குடிப்பேன். நீ சொல்ல நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ என்ன தடுக்க முயற்சி பண்ணுன்னு வை, உன் முன்னாடியே நான் குடிப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. பிரக்யா, அவன் எவ்வளவு பிடிவாதக்காரன்னு உனக்கு தெரியும்ல. நீயும் இந்த மாதிரி அவன் முன்னாடி பிடிவாதம் பிடிச்சேன்னு வை, அப்புறம் அவன் ரொம்ப குடிப்பாமா. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க பாட்டி? அவர் எப்படி ராத்திரியும் பகலுமா குடிச்சுக்கிட்டே நான் இருக்கணும்? ஒத்துக்கிறேன், அவன் குடிக்கிறது தப்பான விஷயம்தான். ஆனா அவன் சரக்குக்காக அலையும் போது அதை என்னால பார்க்க முடியலமா. பாட்டி, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்புன்னா தப்புதான். ப்ளீஸ் இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணாதீங்க ப்ளீஸ். பிரக்யா, என்னால உன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா? ஆனா வாக்கு கொடுக்க முடியாதுமா. வாக்கு கொடுக்க முடியாது. அவ என்ன நினைச்சிட்டு இருந்தானா, வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா அபி குடிக்கிறத விட்டுருவான்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன, அண்ணன் குடிய விட்டுருக்க மாட்டாரு, பிரக்யா விட்டுட்டு போயிருப்பா.
பிரக்யா அங்க இருந்து போயிட்டா. இதுக்கான அர்த்தம் என்னன்னா அபிக்கு பிரக்யாவை பத்தி எந்த கவலையும் இல்ல. அவளை கூப்பிட கூட போக மாட்டான். பின்ன பொண்டாட்டி என்ன அம்மா வீட்டுக்கா போயிருக்கா புருஷன் போய் கூட்டிட்டு வர்றதுக்கு? அபிக்கு அவ என்ன காட்ட நினைச்சானா, இங்க பாரு உனக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு. ஆனா அவளோட இடம் என்னன்னு அபி அவளுக்கு காட்டிட்டான். நீ ரொம்ப சரியா சொன்ன. அபி அவளோட இடத்த காட்டிட்டாரு. அவகிட்ட சொன்னாரு ஐ டோன்ட் கேர். அதுக்கான அர்த்தம் உன்னை நினைச்சு எனக்கு கவலையே இல்லன்னு. அப்புறம் இதுவும் சொன்னாரு, என் சரக்குக்கும் எனக்கும் நடுவுல தயவு செஞ்சு வந்துடாதன்னு. அபி பிரக்யாவை இன்னும் திட்டி இருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன இங்க இருந்து போ சொல்லிட்டாரு. அப்பதானே அவரால பிரக்யாவை இன்னும் நல்லா திட்ட முடியும். அட ஆமா, அவள ரொம்ப திட்டினாரு. அபி என்ன சொன்னாருன்னா, நான் இஷ்டப்படிதான் எல்லாமே செய்வேன், நான் ஒண்ணும் உனக்கு அடிமை இல்ல, உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்குன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, சரக்கா நீயான்னு வந்தா எனக்கு சரக்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு. என்னைய அப்படி பாக்குறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். நான் என் 2 காதாலையும் இத கேட்டேன். அத்தை மேல சத்தியம். நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஒண்ணும் இத சொல்லல பாட்டி. இது பிரக்யா உங்களை இப்படி சொல்ல சொல்லிருக்கா. அவ ரொம்ப சாதுரியமானவ. இப்படிதான் தல்ஜித் பாட்டியையும் அவ வசம் பண்ணிட்டா. அப்புறம் இனிமையா பேசி அவங்க மனசுல இடத்தையும் பிடிச்சிட்டா. அப்புறம் தல்ஜித் பாட்டி வந்து என்கிட்ட, அதாவது தல்ஜித் பாட்டி வந்து பிரக்யாக்காக என் மனசுல ஒரு இடத்தை ஏற்படுத்திட்டாங்க. நீங்களும் தினம் பிரக்யாவை நான் காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால பிரக்யா மேல எனக்கு காதல் வந்துருச்சு. ஆனா இனிமே முடியாது பாட்டி. இப்ப விடிஞ்சிருச்சு, என் போதை தெளிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா. உன்னை ஓங்கி ஒண்ணு போட்டேன்னு வை, ஏறின போத அப்படியே இறங்கிரும். டேய் பைத்தியக்காரா, நீ பிரக்யாவை காதலிச்சுக்கிட்டே தான்டா இருப்ப. காதல் போதை ஒண்ணு இந்த மாதிரி சரக்கு போதை கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இறங்குறதுக்கு. இங்க பாருப்பா, காதலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? நீ நினைச்சாலும் அது உன்னை விட்டு போகாது. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நீங்க மொத்த சீனையும் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அப்படியா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. நீ எனக்கு புரிய வைக்காத. என்ன பிரக்யா எங்கன்னு முதல்ல நீ என்கிட்ட சொல்லு. குளிச்சுக்கிட்டு இருக்கா. அர்த்தராத்திரியில அவ குளிக்கிறாளா? இதேதான் அவகிட்ட சொன்ன. அர்த்தராத்திரியில யாராவது குளிப்பாங்களான்னு. அதுக்கு அவ இது என் வீடு, என் பாத்ரூம், என் உடம்புன்றா. எப்ப வேணாலும் குளிப்பாளா. சரி குளின்ட்ட. ஆனா இந்த அர்த்தராத்திரியில யாருப்பா குளிப்பா? இந்த அழகா இருக்கிறவங்களோட எண்ணமே இப்படிதான் பாட்டி. ஒரு நாளைக்கு அவங்க 4 தடவை முகத்தை கழுவுலனா கலர் போயிடும்னு நினைப்பாங்க. அப்படியா? நானும் 4 தடவை சோப்பு போட்டு குளிச்சது இல்லப்பா. நீங்க ரொம்ப வித்தியாசமானவங்க பாட்டி. உங்களுக்கு அதெல்லாம் தேவையா? இங்க பாருப்பா, பிரக்யா வந்தானா நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. என்ன அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இந்த அர்த்த ராத்திரியில எதுக்கு பாட்டி? காலையில பேசிக்கலாம். நீங்க போய் தூங்குங்க. இவங்க எல்லாரும் ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு சொந்தமா இருந்தாங்க, ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்க. எப்பவுமே எனக்குள்ள 2 ஃபேமிலிங்கிற உணர்வு வந்ததே இல்ல. we were like one big family. பாட்டி என்னுடைய அப்பாவை அவங்க பிள்ளையாதான் நினைச்சாங்க. எப்பவும் சொல்லுவாங்க, விக்ரம் எனக்கு 2வது பையன், என் மூத்த பையன் அபிதான்னு சொல்லுவாங்க. பல்லவி அத்தையும் என் அப்பா மேல ரொம்ப மதிப்பு வச்சிருந்தாங்க. எப்பவும் ஒரு ப்ரௌடா சொல்லுவாங்க. விக்ரமும் அபியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா தான் பிசினஸ் பார்ட்னர்ஸ்ன்னுவாங்க. அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அப்புறம் விக்ரம் அங்கிளும் டேட ஒரு அண்ணன் மாதிரி நினைச்சாரு. அப்பா பிஸியா இருப்பாரு, ஆனா விக்ரம் அங்கிள் அவரோட குறை தெரியாம என்ன பாத்துக்கிட்டாரு. அவ்வளவு சந்தோஷமா என்ன வச்சிருந்தாரு. நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறமா தான் எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இவ வந்த உடனே எங்க எல்லாரும் வாழ்க்கையும் அழிச்சிட்டா. 2 ஃபேமிலியும் ஒன்னா சந்தோஷமா இருந்தோம். ஆனா இவ நிரந்தரமா அதை பிரிச்சுட்டா. என்னோட ஃபேமிலி, எங்க பிசினஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு. just because of her. சரி, நான் எப்படி பேசணும் நீ சொல்லிக் கொடு. என்ன சொல்ல? நீ என்ன நினைச்ச? நான் எல்லாத்தையும் மறந்துடுவேனா? நீ பண்ண துரோகத்தை மறந்துடுவேனா? நான் உனக்கு என்ன பண்ண? You cheated on me. நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க. ரியா, நீ ஏதாவது பேசுறதா இருந்தா சரியா பேசு. நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ரியா, அப்படி என்ன விஷயமா இருந்தாலும் எங்க கிட்ட வந்திருக்கலாமே. என்ன ப்ராப்ளம்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமே. நான் உங்ககிட்ட என்ன பேசுறது? இங்க எல்லாருக்கும் யாரு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இங்க எல்லாரும் பொலிட்டிக்கலி கரெக்ட்ங்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, இல்லனா டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்றாங்க, அப்புறம் உலகத்துக்காக பொறுப்பு சுமக்கிறேன்னு சொல்றாங்க. அங்கிள், நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்களும் அப்பாவும் எப்பயும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல? உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி முறிஞ்சது? அது பிசினஸ்னாலதான். ப்ளீஸ்
ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க, மறைக்காதீங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது சொன்னீங்கல்ல, உன் அப்பாவுக்கு அப்புறமா நீ யாரையாவது நம்பர் தந்தா நீ என்னதான் நம்பணும்னு. ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உடைஞ்சது? பிராச்சினாலதான். உனக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது இல்ல? ஆனா ரன்பீருக்கும் பிராச்சிக்கும் தான் கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு உன்னோட அம்மா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த விஷயம் எங்களுக்கு பிடிக்கல. அதனால ரெண்டு ஃபேமிலிலயுமே டென்ஷன் ஆச்சு. எங்க டென்ஷனோ அந்த இடத்துல எது கேக்குறதா இருந்தாலும் எங்கிட்ட கேளு, புரியுதா? விக்ரம் உங்ககிட்ட சொல்ல மாட்டாருங்கிறது இல்ல. பட் யூ ஆர் ரைட். பொலிட்டிக்கலா இதெல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு. யாராவது பொறுப்பை நிறைவேற்றணும் இல்லையா? யாரும் உனக்கு உண்மையை சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் குழப்பதான் பாப்பாங்க. ஆனா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எது உண்மையோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அது யாருக்காவது தப்பா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, சரியா இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க உன்னை எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு நினைச்சோம். ஆனா உங்க அம்மா ரன்வீருக்கு பிராச்சிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப எங்களுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? எங்க கூடவே இருந்து யாரோ துரோகம் பண்ற மாதிரியே தோணுச்சு. எல்லாரும் எங்களை ஏமாத்துனாங்க, அப்புறம் அசிங்கப்படுத்தினாங்க. பிராச்சியா ரன்பீர் காதலிச்சிருக்கலாம். இந்த வயசுல சகஜம். நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இது இல்ல. பிராச்சி இந்த வீட்டோட மருமக. இந்த வீட்டோட மருமக ரியாவும் தான். அவளுக்கான உரிமை அவளுக்கு கிடைக்கணும் இல்லையா? இந்த வீட்ல உரிமையை பத்தி பேசுனீங்கன்னா இந்த வீட்ல எனக்கும் சில பல உரிமைகள் இருக்கு. என்னோட உரிமை என்னோட பொண்டாட்டிக்கு நான் துணையா நிக்க போறேன். நீங்களா ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்றீங்க. உண்மையை சொல்றதுக்கு பதிலா பிராச்சியை ரொம்ப கீழ்த்தரமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பிராச்சி இப்படிப்பட்டவா அப்படிப்பட்டவன்னு. உங்களோட எண்ணங்கள்லாம் சரியில்லை. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. இன்னைக்கு நம்ம குடும்பமா எல்லாரும் ஒன்னா இருக்கோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிராச்சி மட்டும் தான், வேற யாரும் இல்ல. பிராச்சி என்கிட்ட ரன்பீர் நம்ம போய் தான் ஆகணும்னு சொன்னா. ஏன்னா உங்களோட எல்லாரோட சந்தோஷமும் என்னோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு அவளுக்கு தோணி இருக்கு. பிராச்சி ஒரு தடவை இல்ல பல தடவை நம்ம போலாம்னு என்கிட்ட நிறைய தடவை சொல்லிருக்கா. உண்மையிலேயே நீங்க சந்தோஷப்படணும். ஏன்னா அவ தான் திரும்ப போலான்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னா. ஐஸ்வர், பிராச்சி இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா நான் திரும்ப வந்திருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில நான் ஒரு நாளும் வந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா எந்த வீட்டுல அன்பு பாசம் மரியாதை கிடைக்கலையோ அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஆனா பிராச்சி ஒவ்வொரு தடவையும் சொல்லுவா நீ உங்க குடும்பத்தோட தான் சேர்ந்து இருக்கணும்னு. எந்த வீட்டுல ஒரு மருமக வலது காலை எடுத்து வச்சு உள்ள வருவாளோ, ஆனா அந்த வீட்டுக்குள்ள பிராச்சிய நீங்க உள்ள வர விடாம தடுத்தீங்க. ஆனா பிராச்சிய அப்பவும் நம்புனா. நான் எப்போ பிராச்சிய கூட்டிக்கிட்டு திரும்ப நீங்க என்ன ஏத்துப்பீங்க அவளையும் ஏத்துப்பீங்கன்னு அவன் நம்புனா. சரியான பைத்தியம். ஒரு செகண்ட் நீங்க பிராச்சியை ஏத்துக்கிட்டீங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரு சின்ன டவுட் இருந்தது. அதாவது நீங்க மனப்பூர்வமா அவளை ஏத்துக்கலன்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த டவுட்டை நீங்க தெளிவா என்கிட்ட கிளியர் பண்ணிட்டீங்க. அப்புறம் எங்க அக்செப்டன்ஸ் இல்லையோ அந்த இடத்துல இப்படிதான் நம்ம எல்லாரையும் கேவலப்படுத்துவாங்க. போதும், இதுக்கு மேல நீ அவமானப்படுறத நான் விரும்பல. இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாம் வா. கில்ல பாட்டி வா. பிராச்சி, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? இவங்களுக்காக நீ அழுதுட்டு இருக்கியா? உன் மேல இவங்க அக்கறை காட்டலன்னு அழுதுட்டு இருக்கியா? என் கண்ணை பாரு, அப்பதான் உன்னோட வேல்யூ என்னன்னு உனக்கே தெரியும். இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம், போலாம். கடவுள் யாருக்கு குழந்தையே குடுக்கலனாலும் பரவாயில்ல, உன்ன மாதிரி பொண்ணு மட்டும் கொடுத்துட கூடாது. அதனால இன்னைக்கு இப்பவே இந்த நிமிஷமே
உன் கூட இருந்த எல்லா உறவையும் நான் முறிச்சுக்கிறேன். நீ எனக்கு கெடுதல் பண்ணிட்டேங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன்னா நீ என் அம்மாவை கேவலமா பேசிட்ட. இதுக்கப்புறம் உன் வாயால அம்மான்ற ஒரு வார்த்தையை நான் கேட்ட சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐம் சாரி ரன்பீர். இவ போட்ட கண்டிஷனை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லல, நான் மறைச்சிட்டேன். ஏன்னா அந்த நேரத்துல என் காதலை விட எனக்கு அப்பா அம்மா ஒண்ணு சேரணும் தான் நினைச்சேன். அவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்காக நான் உன்னை விட்டு விலகி போனேன். ஐம் சாரி. டோன்ட் ப்ளீஸ், தயவு செஞ்சு நீ என்கிட்ட சாரி சொல்லாத. கேட்டல நான் ஏன் பிராச்சியை செலக்ட் பண்ணேன்னு இப்ப புரிஞ்சுதா? பிராச்சி மத்தவங்களுக்காக வாழ்வா, ஆனா நீ உனக்காக மட்டும்தான் நீ வாழ்வ. பிராச்சி வந்து தன்னோட அம்மா அப்பாவுக்காக அவளோட ஒரே காதல தியாகம் பண்ணா. நீ அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பியா? நீங்க ரெண்டு பேருமே ஒரே அம்மா வயித்துல தான் பிறந்தீங்களான்னு சந்தேகமா இருக்கு. You know what, ரியா? நான் உன்னை அடியோட வெறுக்கிறேன், ரொம்ப வெறுக்கிறேன். நீ எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு. அதாவது இனிமே லைஃப்ல உன்னோட முகத்தை மட்டும் எனக்கு காட்டிடாத பிளீஸ். வா பிராச்சி. ரன்பீர் ப்ளீஸ் 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 என்னை விட்டு போயிடாத ரன்பீர் ப்ளீஸ். ரன்பீர் இங்க பாரு, நான் உன்னை மட்டும் தான் உண்மையா காதலிக்கிறேன் ரன்பீர், நான் வேற யாரையும் காதலிக்கல. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ ரன்பீர். நீ என்ன காதலிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன வெறுத்துறாத ப்ளீஸ். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடாத. நீ இல்லாத இடத்துல என்னால இருக்க முடியாது ப்ளீஸ். இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் யாரையும் இந்த அளவுக்கு வெறுத்ததில்ல, ஆனா நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன். கோவத்தை நீ அடக்க கூடாது, அத உனக்குள்ள நீ வளர விட. அத நீ அழகா உனக்குள்ளேயே வளர்த்துட்டு வந்துட்டு சரியான நேரத்துல அதை நீ பயன்படுத்தணும். நான் அதை எங்க பயன்படுத்துறது? பிரக்யா மேல. பிரக்யாக்கு அகேன்ஸ்டான போர்ல நீயும் எங்க கூட வந்து சேர்ந்துரு. பிரக்யாவுக்கு எதிரான போர்ல நீயும் எங்க கூட வந்து சேர்ந்துரு. ஒருவேளை நீ பிரக்யாவை ஜெயிச்சிட்டேன்னு வை, அப்பதான் உன்னோட கோவத்துல இருந்து நீ பொண்ண நீயே ஜெயிச்சுக்குவ. ஒரு தடவை நீ பிரக்யாவை உன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவ உங்க அப்பாவை மட்டும் இல்ல வேற யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிரக்யா நீட்ஸ் டு பி broken. நான் அதை எங்க பயன்படுத்துறது? பிரக்யாவோட பலவீனத்தை நீ அட்டாக் பண்ணு. பிராச்சி பிரக்யாவோட பலகீனம். அவளுக்கு கஷ்டம் ஏற்பட்டா பிரக்யா உடனே பலகீனம் ஆயிடுவா. பிராச்சியோட மனசோட ரன்பீர் கிட்ட இருந்து அவளை பிரிச்சு அவ வாழ்க்கைய அழிச்சிரு. அப்பதான் பிரக்யா உடைஞ்சு போவா. நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அத்த. ஆக்சுவலி பாதி லெவல்ல சக்சஸ் ஆயிட்டேன். கூடிய சீக்கிரத்துல ரன்பீர பிராச்சியோட இல்ல கேங் கூட பாப்பீங்க. நீ குளிச்சுக்கிட்டு இருக்கிறதா பாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் சொன்னீங்களா? இதுக்கு மேல எனக்கு என்ன பாவம் வரப்போகுது? ஏற்கனவே குடிச்சு பாவத்தை பண்ற, இந்த பாவமும் சேர்ந்து இருக்கட்டும், எனக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பாட்டி அந்த பக்கமா போன உடனே நான் மெதுவா தான் வண்டி ஓட்ட சொன்னேன், நீ பாட்டெல்லாம் சொல்லல. நான் ஒன்னும் உன்னோட ஜீனி இல்ல, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கறதுக்கு. நான் என் விருப்பப்படிதான் இங்க வந்திருக்கேன், யார் சொல்லி இங்க வரல. மூணாவது விஷயம், ஆனா அது அவ்வளவு முக்கியம் கிடையாது. வண்டி நான் நிறுத்தல, தானே நின்றுச்சு. அது எப்படி தானா நிக்கும்? ஒன் செகண்ட், வண்டி கேக்குறேன். அது வந்து வண்டி மேடம், ஓனர் அம்மா கேக்குறாங்க நீ எப்படி இப்படி நிக்கலான்னு. இது காமெடி பண்ற டைமா? யார் ஆரம்பிச்சது? இது எப்படி நிக்கும், அது எப்படி நிக்கும்? நானே ஜோசியரா வண்டி நின்னதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இப்பதான் நான் சர்வீஸ்க்கு கொடுத்தேன். நான் சொன்னேனா? இல்ல. இரு நான் செக் பண்றேன். பிரக்யாவும் இல்ல. ரெண்டு பேரும் இந்நேரத்துல எங்க போயிருப்பாங்க? தனோ அண்ணா எங்க போயிருக்காரு? அதான் நானும் யோசிக்கிறேன் ஆலியா. அபி இங்க இருக்கணும், ஆனா இங்க இல்லையே. வெயிட், ஐ வில் கால் ஹிம். எங்க போயிருக்காருன்னு நம்ம பாப்போம். ஐ அம் ஷூர் இங்க பக்கத்துல தான் எங்கயாவது போயிருப்பாரு. ஆலியா, ஒருவேளை மறுபடியும் காலனிக்கு போயிட்டாரா என்ன? அவருக்கு சரக்கு இங்க கிடைக்கும் போது அவர் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க எதுக்கு காலனிக்கு போகணும்? ஒருவேளை இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. நான் போய் பாத்துட்டு வரேன்.
இது அவரோட சரக்கு பாட்டில். சரக்கு பாட்டில் இங்க இருக்குன்னா அதுவும் பாதி தான் இருக்கு. அப்போ சரக்கு அடிக்காம அவர் எங்க போயிட்டாரு? சம்திங் இஸ் நாட் ரைட். அண்ணன் கிட்ட சரக்கு பாட்டில் இருந்தும் அவர் சரக்கு அடிக்காம இருக்காரா என்ன? இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதாவது சரக்கு பாட்டில் இங்க இருக்கு, ஆனா அபி இங்க இல்ல. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? ஐ மீன் அவர் சரக்கு கூட இப்படி விட்டுட்டு போயிருக்காரு. முதல்ல அண்ணன் எங்க போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முக்கியமான விஷயம், அபி பிரக்யாவை கூட்டிட்டு வரதுக்கு வெளியே போயிருந்தாரு. இம்பாசிபிள். இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அண்ணன் பிரக்யா பின்னாடி போகவே மாட்டாரு. அட நான் உண்மையை தான் சொல்றேன். என் 2 கண்ணாலையும் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஒன்னாதான் வீட்டுக்குள்ள வந்தாங்க. வண்டியை விட்டு இப்பதான் பிரக்யா கீழே இறங்கினா. அபி வண்டியை பார்க் பண்ண போயிருக்காரு. நான் உண்மையை தான் சொல்றேன். இந்த அர்த்தராத்திரில ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னோட நலம் என்னன்னு விசாரிக்க கண்டிப்பா வந்திருக்க மாட்டோம். அண்ணனை பார்க்க வந்தா அவரை எங்க காணோம்? அண்ணனை பார்க்க வந்தீங்களே, டைம் பாக்கலையா? இது என்னோட ரூம், உங்க காலனி வீடு இல்ல. இஷ்டத்துக்கும் வரதுக்கு வெளியில மரியாதையா பேசி பிரக்யா. நாங்க அண்ணனோட ஃபேமிலி, காலனிக்காரங்க கிடையாது நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு. ரைட். நாங்க என்னமோ உன்னோட ரூம்ல திருட வந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்க. இப்படி எல்லாம் பேசாத. கண்டிப்பா உன் தைரியத்தை பாராட்டியே ஆகணும் தனு. உனக்கு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கா? ஏன் சொல்றேன்னா உன்னோட திருட்டு பழக்கத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் என்கிட்டயே நீ நான் என்ன திருட வந்தேன்னு கேக்குறியா? மறந்துட்டியா? ஏன் பர்ஸ திருடினதுனாலதான் நீ போலீஸ் ஸ்டேஷன் போன. மறந்துட்டியா? அலியா, நீ அபிய பாக்கணும்னு ஆசைப்பட்டான். நீ போய் பாரு. நான் ரூமுக்கு போறேன். நான் மறந்தே போயிட்டு எனக்கு தூக்கம் வர்றதே. நான் போய் தூங்குறேன். உனக்கு ஞாபகம் இல்லையா இல்ல ஞாபகப்படுத்தவா? சரி, உங்க அண்ணன் கிட்ட என்ன பேசணுன்றதுக்காக வந்து சொல்லு. அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? நான் என்ன பேச வந்தனோ அது அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். பாட்டி 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 வாடா பாட்டி, பேராண்டி. முதல் மழையில நனைய கூடாது, கோல்டு வந்துரும். வாங்க உள்ள வாங்க. அட முத மழையில தான்ப்பா நம்ம ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியும். நீ என்ஜாய் பண்ணு. மழையோட ஒவ்வொரு சொட்டையும் நாம உணரணும். அட கொடையை தூக்கி பாட்டி போடுப்பா. பாட்டி வேண்டாம் 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 பாட்டி வேண்டாம். எனக்கு மழை வேண்டாம். அன்பை பொழியறதுக்காக தான் இந்த மழையே வருது. வா விளையாடு. அன்பு வராது, முதல்ல கோல்டு தான் வரும், அப்புறம் ஃபீவர் வரும். வாங்க. அட போடா, இதே பிராச்சியா இருந்தா எப்படியா இருப்ப? அட வா, என் கூட சேர்ந்து விளையாடு. எப்படி ஜாலியா இருக்கா? ஓ மை காட், அத்தை உள்ள வாங்க, உங்களுக்கு கோல்ட் ஆயிட போகுது. அட விடு பல்லவி, அவங்க நல்லா நனையட்டும். மலையில நனைஞ்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாரு. சரி போதும், நீங்க முதல்ல உள்ள வாங்க. அட என்ன விடுங்க, நீ இவ கூட சேர்ந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடு. நான் கிளம்புறேன். பாத்து பொறுமையா பொறுமையா. ரன்வீர் நில்லு. இப்ப எல்லாரும் இங்க இருக்காங்க. அத்தை இருக்காங்க, மாமா இருக்காரு, ரியா இருக்கா, பாட்டி இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். கவனமா கேளு. ஐ லவ் யூ ரன்வீர் கோலி. எனக்கு சரியா கேட்கல. I love you. I love you. இங்க பாரு, நீங்க ஃபேமிலி இல்லாம 100 பேர் இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்லிருப்பேன். அப்பவும் வேற யாருக்கும் கேட்காம உனக்கு மட்டும் கேட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் இத என் மனசார சொல்லிருக்கேன். அதனால இது உன் மனசுக்கு மட்டும்தான் கேக்கும். பாட்டி பாட்டி போதும், உள்ள வாங்க. இல்ல நான் வரல, நீங்க போங்க. வாங்க பாட்டி. வாங்க பாட்டி, ரொம்ப நேரம் நின்னு போட்டு வந்துருவாங்க. சேர்த்து எனக்கு என்ன கொஞ்சம் ஏன் வாங்க, இப்படி வாங்க, என்ன விடுங்க. வாங்க, பாட்டி. மெதுவா பாத்து. பிராச்சி வா, எங்க என் கூட வா, மழையில நனையா. ஐயோ, வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். வா 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 வா, கம் 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 கம். ரன்வீர். இல்ல நீ வந்துதான் ஆகணும். ரன்வீர், எல்லாம் எல்லாரும் போயிட்டாங்க. வா. அடிமைதானே அவன், அப்புறம் எப்படி அப்படி சொல்ல முடியும்? சாரி, என் வாயில இருந்து அப்படி வந்துருச்சு. நான் தெரியாம சொல்லிட்டேன். அது என்னன்னா, சில சமயம் என் வாயில இருந்து உண்மை வெளியே வந்துரும்.
இல்ல இல்ல நான் சொல்ல ஆசைப்படலதான், மனசுக்குள்ளதான் வச்சுக்க நினைக்கிறேன். ஆனா அதே மீறி என் வாயில இருந்து வெளியே வந்துருது. கடவுளே, நான் ஏன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு தெரியலையே. வாயை கொடுத்து நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண வழியும் சொல்லிருக்கணும்ல. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, சரியா? அப்பதான் எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு நல்லா தெரிய வரும். இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் மத்தவங்க சொல்றத கேட்க மாட்டேன். நான் என்ன சொல்ல வரணும் அதை சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, பேச்சு வாக்குல அப்படியே உண்மையை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு உங்க வாயை கொஞ்ச நேரம் மூடுறீங்களா ப்ளீஸ்? அத்தை கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ரன்பீர் ரொம்ப நேரம் மழையில நினைச்சா அவனுக்கு கோல்ட் வந்துருமா. அட போய் மம்மி கிட்ட சொல்லுமா. ரன்பீருக்கு கோல்ட் எல்லாம் பிடிக்காது. ரன்பீருக்கு காதல் வந்துடுச்சு. எனக்கு அந்த மழை மேலையும் காதல் வந்துருச்சு, மழையில நினைற என் பொண்டாட்டி மேலையும் காதல் வந்துருச்சு. உன் அக்கா இருக்காளே, என்னை காதலிக்க வச்சுட்டா. இந்த மழைங்கிறது எவ்வளவு அழகான விஷயம்ன்றத எனக்கு உங்க அக்கா ரொம்ப நல்லா புரிய வச்சுட்டா. மழை காலத்தோட இந்த முதல் மழை இருக்கே, இது சாதாரண மழை கிடையாது. இது உண்மையான அன்போட மழை. அதான் நனைஞ்சுகிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி என் காதலியோட நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மழை துளியையும் நான் உணர்றேன். ரியா, மம்மி கிட்ட போய் சொல்லு, ரன்பீர் வரமாட்டான்னு சொல்லு. வேண்டாம் வேண்டாம், அப்படியெல்லாம் சொல்லாத. அப்புறம் ரன்பீர் இப்ப சொன்னது எல்லாமே காமெடி தான். ரன்பீர் வரமாட்டா, மாறிட்டான்னு மட்டும் சொல்லிடாத. இங்க பாரு ரன்பீர், ரியா சொல்றது சரிதான். அத்தை திட்டுவாங்க, நீ வா. இல்ல 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 பிரச்சனை, என்ன ஒரு 5 நிமிஷம் நினைய விட ப்ளீஸ். கேளு ரன்பீர், கூப்பிட்டது அத்தை, அப்புறம் போலன்னா அவங்க கோவப்படுவாங்க. நீ வா. இல்ல இல்ல எனக்கு வர விருப்பம் இல்ல பிரச்சி. ஒரு 5 நிமிஷம் பிரச்சி நீ ப்ளீஸ். வா, நீ வா. நீ நியாயமா என் கை தான் பிடிச்சிருந்திருக்கணும் ரன்பீர். உனக்கு கூடிய சீக்கிரம் இது நடக்க போது, பாத்துக்கிட்டே இரு. ஒரு முறை உன் கை என் கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இனிமே வரப்போற எல்லா மழையிலையும் நான் உன் கூட என்ஜாய் பண்ண போறேன் ரன்பீர். இப்படி நடக்க கூடாது தனோ, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்க கூட இல்ல. பிரக்யா நம்ம கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்கவே கூடாது. அவ நம்ம கிட்ட பொலைட்டா நடந்துக்கணும். நான் பிரக்யாவை பத்தி இல்ல, அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கேன். அண்ணன் பிரக்யாவை கூப்பிட போயிருக்கவே கூடாது. அண்ணன் கூப்பிட போயிருக்காருன்னா சமாதானம் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இப்படி நடக்கிறது நமக்கு நல்லது இல்ல. அட, இவ்வளவு நேரம் இதை சொல்லதானமா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. என் வாயதான் அடைக்க பாத்தீங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அபி பிரக்யா மேல அக்கறை எடுத்துக்கிறது நமக்கு நல்லது இல்லன்னு. அப்படி நடந்தா நம்ம கதை முடிஞ்சதுதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களை பார்த்த உடனே அவங்க 2 பேருக்குள்ள அது விட்டு போன காதல் மறுபடியும் வளர்ந்துருச்சோன்னு தோணுது. முதல்ல அக்கறை, அப்புறம் காதல், அப்புறம் பழி வாங்குவாங்க. அதாவது அவங்க காதலிப்பாங்க, ஆனா நம்மள பழி வாங்குவாங்க. அதாவது இப்ப என்னன்னா, நம்ம அபி கிட்ட இல்ல பிரக்யா கிட்ட இப்ப இருந்தே மன்னிப்பு கேட்டு வாழ்ந்துடலாம். அப்பதான் இந்த வீட்டுல ஜாலியா சந்தோஷமா வாழ முடியும். சொன்னா புரியுதா? தயவு செஞ்சு இங்க இருந்து முதல்ல போங்க. ஷைனா கால் பண்ற. Oh my god, I can't believe it. You Ria? Yeah, it's me only. நீ எப்படி இருக்க? ரைட் நவ நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஏன்னா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. பை த வே, என்னோட கல்யாண சமயத்துல நான் உன்னை எப்படி எல்லாம் கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ண தெரியுமா? ஆனா நீ இங்க இருந்து வேற எங்கேயோ போயிட்ட. அதுவும் யார்கிட்டயும் எந்த நம்பரும் கொடுக்காம. ஆக்சுவலி என்னன்னா, அது வந்து நீ எங்க போனேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்புறமா தான் நீ டெல்லியில இருக்கறங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதுவும் நீ இங்க இருக்க, கோலி ஃபேமிலில மருமகளா இருக்க. அதனால நான் உன்னோட நம்பரை முதல்ல வாங்கினேன். அப்புறம் இது நம்ம ரியாவா நான் இப்ப செக் பண்ண, அவ்வளவுதான். Do not disturb. போர்டு போட்டிருக்கல, தெரியலையா? இங்க இருந்து போங்க. ஹலோ ஷைனா, ஹோட்டல்ல இருக்கியா? ஆமாப்பா, காலையில எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டே ஆயிடுச்சு. அதனால கோச்சுக்கிட்டு எங்க போலான்னு யோசிச்சேன். எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போவாங்க, நான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி டெல்லியில இருக்கிற ஹோட்டல்ல தான் இருக்கேன். அச்சச்சோ, நானே பேசிட்டு இருக்கேன், நீ ஏதாவது பேசுமா? நீ எல்லாத்தையும் போன்லயே பேசிருவியா? மீட் பண்ண மாட்டியா? சந்திச்சு பேசலாமா? அப்ப சரி, எப்ப நான் உன் வீட்டுக்கு வரட்டும்? நாளை காலையில ஏர்லியா மார்னிங். ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு 4:30 மணிக்கு ஃபிளைட் இருக்கு. முதல்ல மதியானம் இருந்துச்சு, அப்புறம் ஈவினிங் டிலே ஆயிடுச்சு. அதுக்கும் தெரிஞ்சிருக்கு நான் வர போறேன்னு. அதான் டிலே ஆயிருக்கு. ஓகே, see you tomorrow. Yeah, take care. Bye, take care. ரியா, ரியா, everything okay? Everything is okay. Everything is super fantastic. டென்ஷன் ஆகாதீங்க. உங்க டென்ஷன் கூப்பிடல, சில விஷயங்களை சொல்லதான் கூப்பிட்டேன். நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு உன் குரலை பார்த்தாலே தெரியுது. பின்ன இருக்க மாட்டேனா? ஏன்னா இப்ப என் டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண. அது யாரது? ரன்பீர் தான், வேற யாரு? அத்தை, நான் ரன்பீர் கூட பெங்களூருக்கு போக போறேன். நான் அவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அத்தை, ஜாலியா இருக்க போறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அத்தை, வார்த்தைகளால சொல்லவே முடியல.
அதாவது சந்தோஷத்துல எனக்கு மொழிய வேலை செய்யல. அதாவது எனக்கு தெரியும் நாம கூட தான் இருக்க போறாங்கன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. எனக்கு டைம் போகவே இல்லையா, சோ நான் யார்கிட்ட பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரியா, நீ எனக்கு பெங்களூர் டிக்கெட்ட அனுப்பி வச்சதான், ஆனா பிராச்சி உன் கூட ரன்பீர் அனுப்பி வைப்பான்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அஃப்கோர்ஸ் அத்தை. ரியலி? நான் போட்ட நாடகத்துல பிராச்சி என் கண்ணு முன்னாடியே சொன்னான் ரன்பீர் உன் கூட வருவான்னு சொன்னான். ஐ கான்ட் பிலீவ் இட். அந்த பிராச்சி அவ்வளவு முட்டாளா என்ன? புருஷன் எந்த பொண்ண காதலிச்சானோ அவ கூடவே அனுப்பி வைப்பாளா என்ன? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பிராச்சியே சொல்லுவா, பாரு போறியா, போ ஜாலியா என்ஜாய் பண்ண. ஐ நோ ரியா கிட்ட தான் சொன்னா, அவ போய் யாருக்கு சொல்ல போறா? அவளுக்கு சீக்ரெட் வச்சுக்க தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி. ஒருவேளை அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா பிராச்சி எங்க கூட வர விஷயம் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கல்ல. பல்லவிக்கு பிரச்சனை இல்ல, உனக்குதான் இப்ப பிரச்சனையே. நீ அத பத்தி கவலைப்படாத. அவ ஒன்னும் திட்டமாட்டா. அவ அப்படியே கோச்சுக்கிட்டாலும் சமாளிக்கதான் நான் இருக்கேன்ல. ஆனா இது எல்லாமே ரன்வீர்க்காக தான் பண்றோம்னு அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா பாட்டி அது தேவையில்லாம ரொம்ப யோசிக்காதமா. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மா. ஊரை சுத்தி பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீ நேர சித்து கிட்ட போயிடுவே இல்லையா? உன்னை ஹோட்டல்ல அவன் கூட விட்டுட்டு இவங்க ஊரை சுத்தி பார்க்க போயிடுவாங்க. பிராச்சி, இவள முதல்ல கொண்டு போய் ஹோட்டல்ல விட்டுறேன்னு. ஆஃப் கோர்ஸ் பாட்டி, இந்த ட்ரிப்ப ரியானால தான் பிளான் பண்ணிருக்கோம். இவ போய் சேர வேண்டிய இடத்துக்குள்ள பத்திரமா சேர்த்துட்டு நாங்க கிளம்புறோம். ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ், ஹவ் ஆர் யூ? என்ன பேசுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா பாட்டி? பேராண்டி, ரியா சில விஷயத்த உங்ககிட்ட காட்டுறதுக்கு ஆசைப்படுறா. சித்துக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. சர்ப்ரைஸ்? ரியா, என்ன தயவு செஞ்சு அனுப்பாத, என்ன தடுத்து நிறுத்தேன். ஏன்னா ஒருவேளை நான் பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டேன்னு வை, அப்புறம் உனக்கு என்னோட ஞாபகம் வரும், என் பக்கத்துல இருக்கணும்னு தோணும். எனக்கு அந்த மாதிரி ஞாபகம் எல்லாம் வராது. உனக்கு ஏன் ஞாபகம் வராதா? நீ என்ன மிஸ் பண்ண மாட்ட? நீ என் மனசு உடைச்சிட்ட. அதாவது ஐ மீன் ஒரே ஒரு நாள் தானே, டக்குன்னு போயிடும். நீ இல்லாம எனக்கு ஒரு நாள் டக்குன்னு போகாதுமா. நீ இல்லாத ஒரு நாள் இருக்கே, அது எனக்கு 1 வருஷம் மாதிரி ஆயிடும். நீ இல்லாம எனக்கு ஒரு நாளும் போகாது. இந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ப்ளீஸ் டூ சம்திங். சரி, ஓகே. இமேஜின் நானும் உன் கூட என் கூட நான் ஒண்ணும் இல்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் இல்ல, நத்திங். எனக்கு என்னவோ இப்போ நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. ஐயோ, நான் என்ன மறைக்கிறேன்? நான் எதுவும் மறைக்கல. போய் சொல்லாத, நீ மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சட்டையை எடுத்து வைக்கும்போது நீ நர்வஸ் ஆனதை நான் பார்த்தேன். உன் பாடி லாங்குவேஜ் நான் பார்த்தேன். ஐ நோ நீ என்கிட்ட இருந்து எதை மறைக்கிற. எதுவும் இல்ல. இப்பதானே நீ சொன்ன லைஃப்ல சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் கண்டிப்பா தேவைன்னு. அப்பதான் எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருக்கும், லவ் அதிகமாகும் சொன்ன. ஓ, ஹவ் ஸ்வீட் பாய் அடி. அப்படினா இந்த பேக்ல எனக்கான சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்கா? சர்ப்ரைஸ் தான். அட ஹவ் ஸ்வீட். சரி, அப்ப சரி, நான் இந்த பேக்கை யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். எனிவே, உன்கிட்ட நான் சில விஷயங்கள் பேசியே ஆகணும். அது ஆக்சுவலி என்னன்னா, நீயும் என் கூட பெங்களூர் வந்துட்டு நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, உன்னோட ஞாபகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும்னு நான் சொன்னேன்ல. அதெல்லாம் என்னமோ உண்மைதான். ஆனா அது மட்டும் இல்ல, நான் எதுக்காக உன்னை பெங்களூர் வர சொல்றேன்னு உனக்கு தெரியுமா? ஒருவேளை நீ பெங்களூருக்கு வந்து சிட்டு கூட பேசலாம் இல்லையா? அவன் கிட்ட பேசு, அவன் மேரேஜ் லைஃப பத்தி பேசு, அவனுக்கு ஏதாவது எடுத்து சொல்லி புரிய வை. நீதான் அதான் முதல்ல வீட்ல எல்லாம் நடக்கும் இல்லையா? ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனைனா அக்கா சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. ரியா உன் தங்கச்சி, நீ சொல்லி புரிய வைக்கலாம்ல, அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, அதனாலதான் குடும்ப ஒற்றுமையா இருந்திருக்கு. அதனாலதான் அந்த அளவுக்கு டைவோர்ஸ் எல்லாம் ஆனது இல்ல. ரன்வீர், நீ என்ன சொல்ற? நிஜமாவே உனக்கு தோணுதா அவங்களுக்குள்ள பிரச்சனை முத்தி போய் டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் நினைக்கிறியா? இல்ல 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 இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே, நான் சின்ன சின்ன விஷயத்த டிராமாட்டிக்கலா ரொம்ப சீரியஸா பேசுவேன்னு. ஐ மீன் ஜஸ்ட் ஸ்டூபிட். நான் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லா தெரியும் சிட் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட். ஆனா சிட்டு கிட்ட நான்ல நீ தான் பேசணும். ஒருவேளை நான் பேசினா அவனுக்கு என்ன தோணும்னா, நான் ரியாவோட அக்காங்கிறதுனால அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறதா நினைச்சுக்குவான், அவளுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சுப்பா. அப்படி நினைக்க கூடாது. நீ பேசி புரிய வச்சா நீ நியூட்ரல் அப்படி புரிஞ்சுக்குவான். நீ அவனோட தம்பி, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா இருக்கும்ல. சோ ஐ திங்க் யூ ஷுட் ஸ்பீக் வித் ஹிம். அவன் புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். நீ இருக்கே, உன் தங்கச்சி மேல உயிரியே வச்சிருக்க. என்னை விட அவ மேலதான் உனக்கு உயிர். வாய் மூடு. எனக்கு அவ மேல அன்பு இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு வாட்டி அவ என்கிட்ட வந்து சொன்னா, என்ன தவிர அவளுக்கு வேற யாரும் இல்லன்னு. அவளோட பிறந்த வீடு புகுந்த வீடு நான் தான் சொன்னா. அதனால அன்பு இருக்கதானே செய்யும். அதோட அவ மேல அன்பு காட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. போதும் போதும், 2 பேரும் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. ஆக்சுவலி நாங்க வெளியில மேத்தாலிய கூப்பிட போனோம். இல்ல, தேடிக்கிட்டு இருந்தோம். அதான் தேடிட்டு இருந்தோம்ல. ஆமா, தேடிட்டு இருந்தோம். சரி, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நீங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்க போறீங்களா? ஏன்னா மேத்தாலனி மட்டும் தான் என்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க. ஐயோ இருங்க, உண்மையை நான் சொல்றேன். என்னன்னா வெளிய உங்களை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் பொய்யா சொல்ல போறேன்? நான் உண்மைதான் சொல்லுவேன். என்ன பத்தி என்ன பேசுறாங்க? அட, பாட்டி என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மித்தாலி அண்ணி சமையல தான் விரும்பி சாப்பிடுவீங்களாமே. ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு அவங்க சமையல் பிடிக்காது, ஏன்னா உங்களை பத்தி எனக்கு தான் தெரியுமே.
பாட்டியை விட என்னை பத்தி யாருக்கும் தெரியாது. எனக்கு மேத்தாளி அணி கையால சமைச்ச சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் இட். அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு வேணா பிடிக்கும், டிஃபன் பிடிக்காது தானே? டிஃபனா? உண்மையாவே எனக்கு டிஃபன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரா டிஃபன் பண்ணுவாங்க. ஆனா நிச்சயமா அவங்க கையால செஞ்ச உப்புமாவை நீங்க சாப்பிட மாட்டீங்க. உப்புமாவை பத்தி நீ எதுவும் பேசாத. மேத்தாளி அணி கையால உப்புமா சாப்பிடணும் வை, அது அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். ஐ லவ் இட். சரி போங்க, அப்ப போய் சாப்பிடுங்க. போய் சாப்பிடுங்க அவங்க செஞ்ச உப்புமா. மேத்தாளி அணி உப்புமா இல்ல, மேத்தாளி அணி கையால செஞ்ச உப்புமா. மேத்தாளி அணி உப்புமாவா? முதல்ல இந்த ஏசியை கொஞ்சம் சரி பண்ணு. குளிர்ல என் முடி விரைச்சு போச்சு. இங்க பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.